இன்றைக்கும் நம்மள நிறைய பேர் வீட்டில் நைட்டு டிஃபன்னாவே தோசை இட்லி தான். அந்த அளவுக்கு ஃபேமஸான நம்மளுடைய தோசை இட்லிக்கு சூப்பரான ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த தொக்கு சூப்பராக வரும். அதுக்கு இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகா, 15 to 20 பல்லு பூண்டு. இந்த தொக்கு செய்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பூண்டும் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கட் பண்ண எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி சேர்க்க தேவை. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஆயில் வேணால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்த்திங்கன்னா மேலே தெரிக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காதீங்க, மிக்சியை வாஷ் பண்ணி சேர்க்காதீங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதை பக்கத்துலேயே இருந்து தான் செய்யணும், கொஞ்சம் விட்டுட்டா கூட அதை அடிப்பிடிச்சிக்கும். ஸோ இதை பக்கத்துலேயே நின்று தான் இதை செய்யணும். இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அடிப்பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக இது நல்லாவே வராது. ஸோ இதை கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் இடையில ஆயில் கூட ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தோசை இட்லிக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தொக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றவங்க கண்டிப்பாக எத்தனை தோசை சாப்பிட்டோம் அப்படின்றதே மறந்துடுவாங்க. அந்தளவுக்கு இந்த தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அது எப்படி இருந்தது இந்த தொக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்மளாம் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் பாய்.